பல்லவி என்னை விட வெள்ளையா இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். எப்பவுமே கண்ணாடி முன்னாடி ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்கோம்னா இப்படியே என்ன பாப்பா அவளை பாப்பா இப்படியே பண்ணுவாளா. நான் அதை நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நான் கிட்ட சொன்னேன், பூஜு நீ வெள்ளையாகணும்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அப்போதான் நீ வெள்ளையாவ. ஆக்சுவலி அவ சாப்பிட்டா. சாய் பல்லவி மேடம் சொன்ன மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதுங்களா, நம்ம கலர் ஆயிட முடியுமா, ஸ்கின் பிரைட்டாவும் க்ளோவாவும் ஆயிட முடியுமா அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 days 100 ஹெல்த் டிப்ஸ். இன்னைக்கு டே 64. நம்மளோட ஸ்கின் க்ளோவாவும் பிரைட்டாவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டெய்லி ஃபுட்ல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி பாத்துக்கணுங்க. இது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸ்ல மட்டும்தான் இதெல்லாம் இருக்குங்க. ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா மாதுளை, பப்பாளி, ஆரஞ்சு, கொய்யாலில அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் விட்டமின் சியும் இருக்குங்க. விட்டமின் சி நம்மளோட கொலாஜனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதே போல வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேரட், தக்காளி, கீரைகள், கிரீன் வெஜிடபிள்ஸ்ல அதிகமான விட்டமின் ஏவும் ஈயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய நியூட்ரிஷனும் இதுல இருக்குங்க. நட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாதாம், வால்நட், சன்ஃபிளவர் சீட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஒமேகா 3யும் விட்டமின் சியும் இருக்குங்க. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு போஷாக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம பிரைட்னிங்காவும் வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாதுங்க. இதுக்கு பேலன்ஸ்டா ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் வாட்டர் கண்டிப்பா கன்சியூம் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அதிகமா தண்ணி குடிக்கையில தான் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாம ஷைனிங்கா வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய கிரீம் போட்டாதான் கலராகவும் நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.